தமிழ் எடுத்து கவிதை சரம் கொடுத்து என்னை மகிழ வைத்த ஏன் தலையை இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமையிடும் காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் இருக்கும் இந்த குறைவான நேரத்துக்குள் ஒரு சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணம் விவரம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேட்கலாமா? கேட்டா பதில் வருமா? விவரத்தை கூறு பார்க்கலாம். ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே கிடையாதுன்னு இருக்காங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏன்னா கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு உணர்வதற்காக. அதனால இன்னைக்கு மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு என்பது உண்டு. மிருகங்களுக்கு பேசக்கூடிய தன்மையோ சிரிக்கக்கூடிய தன்மையோ பகுத்து வாழக்கூடிய தன்மையோ கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு உண்டு. ஏன்னா மனிதரில் மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் பண்றாங்க. மனிதர் முதல்ல மனிதனாக இருக்கணும். மனிதர் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள், மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, தெய்வமே தெய்வத்துக்கு சொன்னது ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த உலகத்தில் இதிகாசங்கள்னா என்ன சொல்லுவோம் சார்? இதிகாசம்னா கணக்கு முறைப்படி 3 இருக்கக்கூடியது 2. இருக்கக்கூடிய அந்த 2 என்னவோ? ராமாயணம் மகாபாரதம். கிடைக்காத அந்த 1 என்னவோ? அதுதான் சிதம்பர ரகசியம். ரகசியம் என்பது முதலில் என்ன? அம்மா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ரகசியம் தானம்மா. அதனாலதான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா 5 வயசு வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைய தொட்டு குளிப்பாற்ற தன்மை தாய்க்கு மட்டும் உண்டு. சரியா? ஒரு 15 வயசு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாருச்சுன்னா தாயல்ல தந்தையல்ல கூட பிறந்தவர்கள்ல அவளே தன்னை பாதுகாத்து தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்படி 10 மாசம் சுமந்து அப்பா வளர்த்து அண்ணன் தம்பி சீர்வரிசை செஞ்சு அக்கா தங்கச்சி கூட இருந்து கடைசியில் அந்த பெண்ணுடைய முழு உடம்பையும் பார்க்கும் தகுதி எங்கேயோ பிறந்த ஒருவன், அவன் தான் கட்டிய கணவன், அவனுக்கு மட்டும்தான் அந்த சொந்தம். அதுதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதுதான் கதை. மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் இல்ல, கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். ஒரே பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட வயது முடிக்க தாய் குளிக்க ஊத்தி விடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா குளிப்பாட்டுதல் என்பது என்ன, குளிச்சு விடுறது என்னன்றது இருக்கு. குளிப்பாட்டுறது பிணத்தை, அதுவும் குளிப்பாட்டுறது குளிப்பாட்டி விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க, குளிச்சு விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தையை தூக்கி குளிப்பாட்டுன்ற வார்த்தை சொல்லக்கூடாதான். குளிப்பாட்டு அப்படின்னா அது வேற ரீதியா போயிடும். அது ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருக்கிறான்னா இருக்காங்க அப்படின்னா பல பேர். குளிப்பாட்டுவது வேறு, குளிப்பது வேறு, நீராடுதல் வேறு இல்லையா? ஏன்னா ஒரு காலத்துல வந்து பெரியவங்க கிராமங்கள் தோறும் குளங்களை வெட்டி வச்சாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் வந்து எடுத்ததுமே குளத்துல விழுந்து குளிச்சிடக்கூடாது. தன்னுடைய பாதத்திலிருந்து நனைஞ்சுதான் கீழே போகணும். ஏன்னா தன் உடம்பில் உள்ள உஷ்ணம் உள்ளங்கால இருந்து அப்படி மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நனைய 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 அந்த உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி கடைசியாக தண்ணீருக்குள் மூழ்கும் பொழுது இந்த மயிர்காம்பின் வழியாக அந்த சூடு போயிரும். இதனாலதான் குளத்துல குளிக்க சொன்னாங்க ஒரு காலத்துல. அதனால அப்படி இல்லை, இன்னைக்கு அந்த பண்பாடு இருக்கு. அதனால யாரு எப்ப குளிச்சாலும் முழங்கால் வரைக்கும் தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் தலையில தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு சாமி. ஏன்னா மொத்தத்துல அப்படி சொன்னா சனி நீராடு அப்படின்றத சனிக்கிழமை நீராடுறதா? ஏன்னா 4க்கு 2 வாரத்திற்கு 2 மாதத்திற்கு 2 வருடத்திற்கு 2 4க்கு 2 காலை மாலை 2 வேளை மலம் கழிக்கும். ஆமா, அது வாரத்திற்கு 2 நாட்களுக்கு பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கணும். ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆனா மொத்தத்துல அப்ப என்ன சொல்றா? சனி நீராடு. சனி என்றால் குளிர்ந்த அப்படின்றதுக்கு ஒரு பொருள் உண்டு. அதனால குளிர்ந்த நீரில் நீராடு. குளிர்ந்த நீர்ல நீராடுனோம்னா உடல் சுருக்கம் என்பது சீக்கிரத்தில் வராது. ஆமாங்க, அது ஒரு விஷயம். கண்டையானாலும் கசைக்கு கட்டு, கூழாக இருந்தாலும் குளித்து குடிதாங்க. அதே சமயத்துல இன்னொன்று இருக்கு. மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி. கந்தை அழுக்கானால் கசக்கிடலாம். மனிதர்களுடைய சிந்தை அழுக்கானால் என்ன செய்யலாம்? நூல் தான் தேவை. ஒரு கிழிந்த ஆடையை தைப்பதற்கு தேவையானது நூலு, ஊசிய நூலும். அதே போல நல்ல எண்ணங்கள் இல்லாம தீய வழியில் சென்ற மனிதனுடைய மனம் கிழிந்து போனால் அதை தைப்பதற்கும் தேவை நல்ல நூல்கள். ரெண்டுமே நூல் தான். என்ன அதுக்கு அந்த நூலுக்கு என்ன வித்தியாசம், இந்த நூலுக்கு என்ன வித்தியாசம்ன்றது ஒண்ணு இருக்கு. உண்டுமா? ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இந்துக்கள் விட்டக்கூடிய புனிதமான நூல் அப்படின்னா இந்துக்கள் பகவத்கீதை. ஒரு இஸ்லாமியர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூல் அது குர்ஆன். ஒரு கிறிஸ்துவனுடைய இருக்கக்கூடிய நூல் விவிலியம் என்று சொல்லக்கூடியது இருக்கு. பாத்துக்கங்க. இப்ப புனித நூலை பத்தி பேசுறீங்கல்ல, இந்துக்களுக்கு புனித நதி அப்படின்னா எதை சொல்லுவோம்? சரி, கிறிஸ்தவர்களுக்கு புனித நதினா எதை சொல்லுவோம்? இஸ்லாமியர்களுக்கும் புனித நதி ஒரு ஊற்று ஒன்று உண்டு. அந்த ஊற்று எங்க இருக்கு? அந்த ஊற்று மெக்காவில் உள்ள ஜம்ஜம்ங்கிற ஊற்று.
இப்ப நீங்க கிறிஸ்தவர்களுக்கு உள்ள அந்த புனித நதினா ஜோர்தான் நதிக்கரை இது. அப்ப இந்துக்களுடைய புனித நதினா கங்கைன்னு பேரு. எல்லாமே இருக்குல்ல, எல்லாத்துக்குமே புனிதம் என்பது ஒண்ணு உண்டு. இந்த 3 மதங்களை பத்தி கேட்டீங்கல்ல, உலகத்திற்கே பொதுமறை அப்படின்னா எந்த நூலை சொல்லுங்க? இந்த உலகத்துக்கே பொதுமறையான நூல்னா திருக்குறள். வள்ளுவர் கொடுத்த திருக்குறள் தான் பொதுமறையான நூல். திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் தான். இதை அரங்கேற்றம் செய்தது பொற்றாமரை குளத்தில் தானே. அவ்வையினுடைய பெருமையோடு ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16001 தண்டாமரை திரு 6 என்று பாடினாள் அவ்வை. ஆமா, இந்த பொற்றாமரை குளத்தில் தான் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள அழகர்களில் பல அழகர்கள் உண்டு. இன்னைக்கு கூடல் அழகர் இருக்காரு, பரிமேல் அழகர் இருக்காரு, அழகரும் உண்டு. ஏன்னா 2 அழகர் இருக்காங்க அழகர்லயே. இருந்தாரு, ஆனால் தன் மனைவிக்காக கணவனே அழகராக மாறிய செய்தியும் உண்டு. கள்ளத்தனமாக வண்டியூர் சென்றதனால் சுந்தராச பெருமாளுக்கு கள்ளழகர்னு பேரு. கள்ளழகர். மீனாட்சி கொடுப்பதற்காக சொக்கர் எடுத்தார் கூடல் அழகர். ஆனா இந்த திருக்குறளுக்கு விளக்குவர் கொடுத்தவர் தான் பரிமேல் அழகர்னு பேரு. மதுரையில ஓடுற நதிக்கு பேர் என்ன? இங்க ஓடுற நதி இப்ப ஓடுறதா இல்ல அப்ப ஓடுறதா? இல்ல இங்க ஓடுற நதி இல்ல இப்ப ஓடுறதா அப்ப ஓடுறதாங்கிறேன். இல்ல இல்ல நான் இப்ப ஓடுறது மதுரைனாலே இப்பதான். ஆதி காலத்துல இதுக்கு என்ன பேர் இருந்துச்சு? ஆதி காலத்துல மதுரையில ஓடுனது கிருதுமால் நதி, இப்ப ஓடுறது வைகை கிளை நதி. இன்னைக்கு ஆமா, கிருதுமால் நதிங்கிறது அப்ப ஓடிச்சான். 4 நாடுகள் உண்டுல்ல, சேர சோழ பாண்டிய தொண்டை நாடு. ஆமா, இந்த சோழ நாட்டில இருந்து 20 காத தூரம் பிரித்து கொடுக்கப்பட்டது தானே. ஆமா. சேர நாட்டுல என்ன நதி ஓடுது? சேர நாட்டுல 2-3 நதி ஓடுதுமா. சரி, அமராவதி ஓடுறது அங்கதான். ஆமா, அதே போல சிறுவாணி ஓடுறது அங்கதான். 2 நதிகள் அங்க ஓடுது. சோழ நாடு எடுத்துக்கிட்டோம்னா காவேரி. இந்த பாண்டிய நாட்டுல வைகை. தொண்டை நாட்டுல ஓடுறது பாலாறு. நந்திமலையில உருவாகி பூம்பட்டினத்தின் சங்கமமாக சிறப்பு நதிகளுக்கு உண்டு. அதனாலதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி குளம் இருந்துச்சு, குட்டை, கம்ம, ஏரி, ஆத்து, ஊத்து இவ்வளவு இருந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. குளம் இருக்கு, தண்ணி இல்ல. அன்னைக்கெல்லாம் மாதம் மும்மாரி மழை பொழிந்தது, சிறப்பு. இருந்தாலும் கூட இந்த இடத்துல கதை முறைப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நான் கேட்க வேண்டும், நீ பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டாயத்தோடு உலகத்தில் எவ்வளவோ பெருமைகள் உண்டு, எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. இருந்தாலும் கூட இந்த இடத்துல தொட்டனை தூரும் மணற்கேணி கற்றனை தூரும் அறிவு. அது கற்றனைன்னு வந்துட்டாலே படிப்பு தானே வருது அந்த இடத்துல. ஏன்னா ஒரு படித்த அறிவாளிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாதான் எப்படி நீர் மண்ணை தோண்ட தோண்ட நீர் சுரக்கிறதோ அது போல வரும் சில விஷயங்கள். படிக்காதவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அதை பத்தி தெரியுமா? ஆனா படிக்காதவர்களும் மேதை என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியது உண்டு. ஏன்னா படிச்சவங்க எல்லாரையும் அறிவாளின்னு ஏத்துக்க முடியாது, படிக்காதவர்களாலையும் முட்டாளின்னு ஏத்துக்க முடியாது. ஏன்னா போற்றிடும் போற்றுவர், பொருள் கொடாவிடின் தூற்றிடும் தூற்றுவர், சொன்ன சொற்களையே மாற்றிடும் மாற்றுவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதாவது புலவர்களுக்கு சோழ மன்னன் கொடுத்தது இந்த என்ன சொல்றான், செத்தும் கொடுத்தான் சீதக்காதிராங்கிறான். வள்ளல் சீதகாளி செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குறான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு பத்தியா? ஆமா, அந்த வகையில் கேட்க கேள்வி எப்படி தெரியுமா? பட்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே, பட்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே, பட்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே, நீ பஞ்சருக்கும் நாடு சொல் போதே, நாடு தொண்டை நாடு, நிலம், குறிஞ்சி, அப்பா பேரு, நம்பித்தலைவன், அம்மா பேரு, நந்தைமோகினி, உண்பையார், வள்ளி. வந்த நோக்கம் என்னங்க? இங்க வந்த நோக்கம் காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். எதற்கு திணைக்கு காவல்? திணைக்கு காவல் பறவை இனங்கள் திணைகளை எச்சில் படாத வண்ணம் பாதுகாக்கணும்னு அப்பா கட்டளை கொடுத்திருக்காங்க. எல்லா உயிரினங்களும் உண்டு உயிர் வாழுங்கிறான். ஆமா, இந்த பறவைகளுக்கு யார் சோறு போடுவா? பறவைகளுக்கெல்லாம் நம்ம தான் இப்படி காட்டுல விளைகிறத சரி அதுவா சாப்பிட்டு உயிர் வாழுங்கிறது ஒரு நிபந்தனை. ஆனா அப்படி கிடையாதுங்க. இந்த பறவை இனங்களும் ஒரு ஜீவன் தான் சொல்லி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார் பெருமாள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளலார் அவர்தான் முதல்ல பறவை இனங்கள் மற்ற உயிரினங்களும் உயிர்தான் என்பதை மதித்து அதுகளுக்கு ஜீவ காருண்யம் என்று சொல்லக்கூடியதை தொடங்கியவரே வள்ளலார் தான். ஆமா, அது போல. ஆனா இந்த இடத்துல இறைவனுக்கு படைக்கக்கூடியதுல எச்சில் படைக்க கூடாது, எச்சில் படக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். அப்படி இறைவனுக்காக தொண்டு செய்யற நீ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம் ஒரு முறை தான் நடக்கும். ஒரு கல்யாணம்ன்றீங்க? ஒரு கல்யாணம் தான், அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்க கல்யாணம். 60வது கல்யாணம். ஒரு சின்ன விஷயம், புருஷ முன்னாடி 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கணவனுடைய பாதுகாப்புல பெண்ணு போய்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா இடையில ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு குறுக்க போயிருச்சு.
குறுக்க போனது பாத்தீங்கன்னா பொண்டாட்டி பயப்படுறத விட புருஷன் பயந்து போய் ஐயோ பாம்பு வந்துருச்சு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா பொண்டாட்டி, அட பாவி நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதே என் முத புருஷனா இருந்திருந்தா அந்த பாம்பு செத்து போயிருக்குன்னு. இதே என் முத புருஷனா இருந்திருந்தா இந்த பாம்பு நேரம் செத்து போயிருக்குன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லு. புருஷன் அதை காதால கேட்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதெல்லாம் ஆனா சொல்லுக்குள் சொல் சூட்சமம் என்பது ஒண்ணு உண்டு. இப்ப ஏன் சொன்னேன்னா, கல்யாணம் என்பது காதுகுத்து கல்யாணம் ஒண்ணு இருக்கு, இந்த சடங்கு என்பது ஒண்ணு இருக்கு, கல்யாணம் எத்தனை வகைப்படும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுபோல பெண்களுக்கு எத்தனை முறை அந்த சில விஷயங்களுக்கு பச்சை ஓலை கட்டுறது அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் தாங்களுக்கு தெரியாது இல்லை. அப்ப அவ அந்த முத புருஷன் இருந்திருந்தா யாரும் அந்த பாம்பு செத்துருக்குன்னு ஏதோ சொல்லி இருப்பா. கதை இருக்கா இல்லையா? சூட்சமமான கதைகள் நிறைய இருக்கு. சூட்சமமான கதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கா. ஒரு பெரியவர் போனார், அம்மா வீட்டில் என்ன பண்றேன்னு இவர் கேட்டார். அவ சொன்னா, தாயை எரிச்சு மகளை வேக வைக்கிறேன்னா. தாயை எரிச்சு மகளை வேக வைக்கிறேன்னா. சரி உங்க அப்பா எங்கன்னு கேட்டார். எங்க அப்பா விட்டு எங்க அப்பா கல்லுல காய்ச்சு தண்ணியில ஒரு பூ பூத்திருக்க எடுக்க போயிருக்குன்னு. அடுத்து உங்க அம்மா எங்க? எங்க அம்மா உள்ள அடுத்த வீட்டு மரமையினா அணைச்சு போட்டுக்கிட்டு படுத்துருக்குதுன்னா. இப்படி எல்லாம் சூட்சமான கதை இருந்தாலும் கூட உமக்காக பார்த்த அந்த மாப்பிள்ளையார் நாரதரை நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா, நல்லதொரு மாப்பிள்ளை முருகனவன் தானமா. நாரதரை நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா, நல்லதொரு மாப்பிள்ளையும் முருகன் தானே பாரமா. நாரதரை நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா, நல்லதொரு மாப்பிள்ளை முருகனவன் தானமா. அச்சா முருகன் மனசு வச்சு போட போறார் தானமா. மனசு வச்சு போட போறார் தானமா. அச்சா முருகன் மனசு வச்சு போட போறார் தானமா. அப்பதெல்லாம் நடந்ததுமே அதுக்கு மேல தானமா. அம்மா அதுக்கு நீயும் வேணுமா? கந்தனுக்கும் கல்யாணம் காலமூரா அவன் கூட நீ வாழணும். திருமணமும் நடக்க இடம் தேவலோகம் தானமா. திருமுருகன் அருடருக்கு நீ வந்து சிரமா. நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரம்மா. நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரம்மா. நல்லதொரு மாப்பிள்ளையும் முருகனவன் தானம்மா. மாப்பிள்ளை அழகானவன், பெருமையானவன், இந்த உலகம் போற்றும் அளவிற்கு சிறப்புக்குரியவன். எனக்கு எப்படி பெருமையா பேசுறான்னு சரி, நீங்க பார்த்த மாப்பிள்ளை யாரு என்பது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவர் மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, இன்னொருத்திக்கு கணவனால இருக்காரு, அதனால அவர் எனக்கு தேவை கிடையாது. இல்ல உனக்கு கல்யாணம் கட்டுற பொழுது மாப்பிள்ளைய உட்கார வச்சுடுவோம். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடியது தமிழர் பண்பாடு. இவ்வளவு விஷயம் பேசுற நீங்க ஒருவனுக்கு இரண்டாம் தரமாக என்னை போய் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இது எவ்விதத்தில் நியாயம்? ஆளுக்கு 40 பொண்டாட்டி இருக்காரு ஒரு ஆளு. எத்தனை பொண்டாட்டி? 40 பொண்டாட்டியா? ஐயா 60,003 பொண்டாட்டிய கதையை நான் சொல்லவா? நான் சொல்றது உண்மையிலே கட்டினது 40 பொண்டாட்டி. சரி சொல்லு. ஆமா, இந்த சிவகங்கை சமஸ்தானத்துக்கு பெருமை கொடுத்தாராம். அப்பேற்பட்ட அந்த முருகனோடு நீர் வாழ வேண்டும் என்கிற கணக்கோடு இந்த ஆபத்தை என்ன விடுத்து எப்படி பேசுறான்னு சரி, இந்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ண நான் சம்மதம் கொடுக்க போறதே கிடையாது. அதனால கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காரு. நாங்க 7 பேர் எதுக்கு இருக்கோம்? ஏய் என்னையா சொல்ற? நாங்க 7 பேர், நீங்க மாப்பிள்ளை. நான் உங்க தங்கச்சி கொண்டு வந்து நீங்க காட்டுக்குள்ள விட்டுட்டீங்களா? காட்டுக்குள்ள இருந்த இந்த பிள்ளைக்கு நல்ல மனசோட ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட நான் மாப்பிள்ளை பார்த்தேன். இப்ப நீங்க வர்றதை பார்த்தா எங்கிட்ட சண்டைக்கு வரீங்களா இல்ல சமாதானம் பேச வரீங்களா? நாங்க 7 பேர். படத்தை காட்டு, படத்தை காட்டு. நாங்க 7 பேர் எதுக்கு இருக்கோம்? நீங்க தலைக்கு 6 பேக் பாருங்க. என்னடா ஓடி இருக்கீங்க? இதுக்கப்புறம் நீங்க என்னடா பண்ண போறீங்க? அண்ணா ஒன்னத்துக்கு லாய்க்குல துப்பு கட்டுவீங்களா? போங்கடா. இதுக்கு மேல இந்த உசுறு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீனு. அவராவது மாப்பிள்ளை பார்த்து வந்தாரா? அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா உனக்கு என்ன வருத்தம் வருதுன்னு கேக்குறீங்க? நீ என்ன செய்யற? வேற நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்து எனக்கு இன்னைக்கு பகலுக்குள்ள எனக்கு திருமணம் ஆகணும். நாங்க 7 பேர் இருக்கோம்ல. 7 பேர் எதுக்குடா இருக்கீங்க? நீங்களா அண்ணங்கடா இருமாடு. நீங்க 7 பேர் இருக்கிற 7 பேர் நீங்க அண்ணன் மேல செய்ய போறீங்க 7 பேரும். நாங்க 7 பேர் மாப்பிள்ளை பாப்போம். பார்த்துட்டாலும் மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? இது வரைக்கும் பார்த்துறீங்க, நீ பார்க்க போறீங்க. போயா முதல்ல. எப்போ உங்க அண்ணன் தகச்சி முதல்ல கால இப்ப ஆள் சூப்பரா இருக்கு.
என்னடே தங்கச்சியை போய் சூப்பரா இருக்கலாவா நல்ல வேலை சூப்பர் வடிவேல் மாதிரி எங்க அக்கா சூப்பர் ஃபிகர்ன்ற மாதிரி. மைச்செடுக்காரு எங்கன்னு கேட்டேன். அண்ணே தம்பி ஏந்திரிங்க. விழுப்புரமான் உனக்கு மனமுடிக்க நானும் இல்ல அப்படிங்கிறது சத்தியம். சத்தியம் எவ்வளவு திமிரா பண்ணிட்டு போறாரு பத்தியில. சத்தியமா என்னமோ ஒரு பார்த்த மாப்பிள்ளைய நான் கட்டிக்காம இந்த இடத்த விட்டு போறது மாதிரி. என் மனசுல உள்ள ஆசையா தானே. இல்லையா சரி, என் மனசுல உள்ள ஆசையா தானேங்க. எப்படா கந்தபெருமான் அவரு கனவுல வந்து கூடிய சீக்கிரத்துல உன்னை வந்து சரணடைகிறேன்னு சொன்னவரு இன்னும் வரலையேன்னு சொல்லி வழி மேல வெளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த வழியிலயும் அவரை காணும். யாரா வந்து சிக்குவா? ஏன்னா அவர் தேவலோகத்துல வசிக்கிறவர், நான் பூலோகத்துல இருக்கிறவர். எப்படி 2 பேரும் இணைகிறது? யாராவது வழிய தூதுவனாக வந்தாதானே. தன்னால வந்து சிக்கிட்டார் நாரதர் மகரிஷி. ஆனாலும் அவர் இன்னார்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவரை கூட்டி கொடுக்கறவரு கேட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாம் கோபப்படுத்தணுங்க. கோபம் ஒரு மனிதனை கோபப்படுத்த, இதை பண்ணாத அதை செய்யாத அப்படின்னு கோபப்படுத்தினா அவனுக்கு அதைத்தான் செய்யணும்னு தோணும். அது மாதிரி இப்ப நான் கூட்டி கொடுக்கறவரு கேட்டுட்டேன். நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவர் செய்த சத்தியத்தை கவனிச்சிங்களா? அவர் திருமணம் பண்ணாம நான் உனக்கு விடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த சத்தியம் தான் எனக்கு தேவை. அதனால கந்தபெருமானே உமையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷியிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா. அரோகரா.